Good morning students. In 12th economics, now we are going to learn about the recruitment, difference between recruitment and selection. Already we have studied recruitment, selection. Now we are going to learn about the difference between recruitment and selection. First thing, meaning. What is the meaning of recruitment and what is the meaning of selection? Recruitment is an activity of searching candidates and encouraging them to apply for it. அதாவது கேண்டிடேட்ஸை நம்ம வந்து அவங்கள ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்க யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பை தேடி அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி அவங்க வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வைக்கணும். தட் இஸ் ரெக்ரூட்மெண்ட். So recruitment is an activity of searching candidates and encouraging them to apply for it. But selection, what is selection? Selection is the process of selecting the suitable candidates and offering them job. கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வேலையை வழங்கணும். That is the meaning of the two things, recruitment and selection. Next thing, approach. What approach? In recruitment, approach under recruitment is positive one. அதாவது எல்லாரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்கள அப்ளை பண்ண வைக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் திங்கிங்கோடு நம்ம வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறோம். பட் செலெக்ஷன் வந்து நெகட்டிவ் ஒன். அந்த பர்சன் வந்து செலக்ட் ஆகலாம், செலக்ட் ஆகாமலும் போகலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் இஸ் அ பாசிட்டிவ் ஒன், செலெக்ஷன் இஸ் த நெகட்டிவ் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ். வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் these two processes? Inviting large number of candidates to apply for the vacant post. நிறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை அப்ளை பண்ண வைக்க வேண்டியது தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோடைய முக்கியமான நோக்கம். பட் செலெக்ஷன் ப்ராசஸ் பிக்கிங் அப் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அண்ட் எலிமினேட்டிங் த ரெஸ்ட். கரெக்டான பர்சன்ஸை சூஸ் பண்ணுறோம், கரெக்ட் இல்லாத, அதாவது அவங்க ஸ்கில் இல்லாத பர்சனை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ எலிமினேட் பண்ணிடுறோம் ரெஸ்ட்டை. பிக்கிங் அப், சரியான ஆப்டான சூட்டபிள் கேண்டிடேட்ஸை பிக்கிங் அப் பண்ணுறோம், ரெஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணிடும். அண்ட் சீக்வன்ஸ், விச் இஸ் த ஃபர்ஸ்ட், ரெக்ரூட்மெண்ட் ஆர் செலெக்ஷன்? ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அண்ட் செலெக்ஷன் இஸ் த செகண்ட் ப்ராசஸ். அண்ட் இட் இஸ் அன் எக்கனாமிக்கல் மெத்தட். வாட் இஸ் எக்கனாமிக்கல் மெத்தட்? ரெக்ரூட்மெண்ட் வந்து எக்கனாமிக்கல் மெத்தட், அது சிக்கனமான அப்படி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் செலெக்ஷன் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, நம்மளே பார்த்தோம், ஒரு 10 ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் அந்த ஆர்கனைசேஷன் வந்து சில காஸ்ட்டை வந்து இன்கர் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் மெத்தட். தென் ரெக்ரூட்மெண்ட் இஸ் த communication of vacancies, involves communication of vacancies, no contractual relationship is established. வேலை இங்கே இருக்குது, நீங்கள் என்ன வேலை தேடுறீங்களோ அந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்கிறோம் கேண்டிடேட்ஸுக்கு. அதுதான் தவிர இந்த கேண்டிடேட்ஸுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப், எந்த விதமான கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்பும் உருவாக்கப்படலை இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில். வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தேடக்கூடிய வேலை எந்த ஆர்கனைசேஷனில் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள அப்ளை பண்ண வைக்கிறோம். தட் இஸ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இட் கிரியேட்ஸ் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஆனால் செலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு வேலையை வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் உருவாகிறது. So contractual relationship is established between the employer and the employee. What is the relationship? Employer and employee. வேலை கொடுக்குறவர் எம்ப்ளாயர், வேலையை தேடி வேலையில் ஜாயின் பண்ணுறவங்க எம்ப்ளாயி. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகுது. தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள் அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து பேப்பரில் கொடுத்துக்கலாம், நெட்டில் கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு இன்டர்நெட் மூலமாக கொடுத்துட்டு இருந்துக்கலாம். பட் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஸ்டெப்புக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. So many process in selection. It is very complicated and complex. But recruitment is very simple. And last one, time.
requires less time. Recruitment requires less time since it merely involves just identifying vacancies and advertising them. Hence less time is required. நான் ஆல்ரெடி சொன்னேன், என்ன ஜாப் வந்து இருக்குது அப்படின்றத அந்த கேண்டிடேட்ஸுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவங்கள அப்ளை பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள இனிஷியேட் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் requires less time only. But a selection process is more time consuming, as each and every candidate has to tested on various aspects before selecting the candidates. Hence, more time is required. So recruitment requires less time only, but selection process consumes more times. So these are the difference between recruitment and selection. First thing is meaning. That is, recruitment is an activity of searching candidates and encouraging them to apply for it. Then selection refers to the process of selecting suitable candidates and offering job to them. And approach under recruitment is positive one. Approach under selection is negative one. And objective, inviting large number of candidates to apply for the vacant post. But in selection, it is a picking up of the most suitable candidates and eliminating the rest. And sequence, recruitment is the first sequence, then selection is the second sequence. And recruitment is an economical method, selection is an expensive method. Recruitment involves the communication of vacancies, no contractual relationship is established. But in selection process, it creates a contractual relationship between the employer and employee. And recruitment process is very simple, selection process is very complex and complicated. Then time, recruitment requires less time, then selection consumes more time. More time is required in selection process.